மானம் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போயிடுச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டான் அந்த பாலு. ரேஸில் கூட அவனால் வின் பண்ண முடியாதா? இதில் நான் கேட்குறேன், கடவுளே, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போயிடுச்சு. இந்த பாலுவை எனக்கு கையில் கிடச்சா நான் என்ன பண்ணுவேன்னே நான் தெரியாது. சுமதி அக்கா எது கற்றுக்கிட்டே இருக்கிறீங்க? என்னாச்சு? நீ சந்தோஷமா இரு ஸ்ரீநிதி. நீ பிரின்சி கேங் தானே, நீ பிரின்சிக்கு ஓட் போட்டல, நீ சந்தோஷமா இருப்ப. நான் அப்படியா? நான் பாலுக்கு ஓட் போட்டேன். நான் எப்படி இருக்கேன்னு பாத்தியா? நீனு பாத்தியா? அஷோ, ஏன்க்கா இப்படி கத்துறீங்க? நான் முடியலக்கா, இப்படி கத்தாதீங்கக்கா. ஏன்க்கா இப்படி பண்றீங்களோ எனக்கு தெரியலக்கா, சத்தியமா. போங்கக்கா, உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட்டு தான். நான் வேற டிராயிங் வரைய போறேன். அந்த ஆர்ட் போய் வரையலாம். ஒருத்தி எப்போ பார்த்தாலும் டிராயிங்கு அது இதுன்னு பேசிகிட்டு இருப்பா. கடவுளே, இந்த பாலுவால எனக்கு வெறும் ஏறுது. இந்த சுமதி என்ன இப்படி கத்திட்டு இருக்கா? மனுஷனை தூங்க கூட விட மாட்டா போல இந்த சுமதி. என்னடி உனக்கு வேணும்? எதுக்கு நீ இப்படி கத்துற? நான் எப்படி தூங்குவேன்? உனக்கு இல்லை, நான் கேட்குறேன், உனக்கு அறிவு இல்லையா? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிற லூஸ் மாதிரி? பால் அவுட் ஆயிட்டான்டி, பால் அவுட் ஆயிட்டான். நீனும் சந்தோஷமா இருப்ப. நீ பிரின்சி கேங் தானே, அவளுக்கு ஓட் போட்ட தானே, நீ சந்தோஷமா இருப்படி. ஆனால் நான் அப்படியா? நான் இருப்பேனா? நான் நீயே சொல்லு. அட போடி, கொஞ்சம் சைலண்ட் ஆவாச்சு கத்து. என்னால் தூங்க முடியல. சும்மா காதுக்குள்ள கத்திட்டு இருக்கிறா. பால் அவுட் ஆனா என்ன, வின்னானா உனக்கு என்னடி? நான் அவனுக்கு இது பண்ணி, நான் அவனுக்கு ஓட் பண்ணேன். என்னை ஏமாத்திட்டான் அவன் பாலு. அவனுக்கு ஓட் பண்ணி வீணா போனது தான் மிச்சம். ரொம்ப சீன் போடாதடி. எனக்கு எங்கள் தெரு முடிக்கல கேட்குதுடி, பக்கத்து தெரு முடிக்கல கேட்குறது நீ கத்துறது. வெளியில் மது ரெட்வெல்வெட்டோட அம்மா ஷீலா ஆண்டியில் வந்துட போகிறாங்க, பானுகீர்த்தி ஆண்டியில் வந்துட போகிறாங்க. நீ கத்திக்கிட்டே கடை, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இரு, எப்போ பார்த்தாலும். போடி, நானும் பாலுக்கு தானே ஓட் பண்ணேன். நான் நல்லா இல்லை, நீ மட்டும் என்ன பண்ணுற? சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறா காதுக்குள்ள. பக்கத்து தெருக்கிட்ட இருக்க அந்த முடிக்குமா கேட்குது? இல்லை, 3ஆம் தெரு முடிக்கல கேட்குதுடி. நான் எங்கடி? வாட் டு டூ? ஐ எம் வெரி louder you. I hate you சுமதி. நிறுத்தடி. நீ பிரின்சி கேங் தானே, நீ சந்தோஷமா இருப்ப. ஆனால் நான் அப்படியா? நான் பாலுக்கு ஓட் பண்ணேன். என்னை அவன் செம்மையை ஏமாத்தி வச்சுட்டான். போடி. கடவுளே, இவளுக்கு எதுவுமே சொன்னாலே புரியாது. ஜெனி நில்லு, என்னை விட்டு போயிடாத, கார் எடுத்துட்டு போவாத. இவங்க வேற கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. ஏன் தான் இப்படி பண்றாங்களோ தெரியல இந்த பாலு. பாலு எங்கடி சுமதி? பாலு எங்க? பாலுவா உள்ள நல்லா குறைச்சி விட்டு படுத்துட்டு இருப்பான் பாரு. பாலு, வெளியில வாடா. இதோ வரேம்மா. என்னம்மா பிரச்சனை உனக்கு? கடைக்கு போயிட்டு வாடா, கார் எடுத்துட்டு போய் கடைக்கு போயிட்டு வாடா. இந்தாடா காசு. சரி கொடுங்க, போயிட்டு வரேன். என் தலையை இழுத்து போயிட்டு வரேன். மிச்ச காசுல எனக்கு இருந்தால் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுப்பேன். சரி வாங்கிக்கோ. சுமதி, இங்கே ஒப்பாரி வைக்காம, எப்போ எவ்வளோ கத்துன்னு கத்துற. ஒப்பாரி வைக்காம டிராயிங்கு, ஹேண்ட் ரைட்டிங் ஏதாச்சும் போய் பாருப்போ. எனக்கெல்லாம் கிச்சனில் நிறைய வேலை கிடக்குது. இந்த அம்மாவை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், அந்த பைக் அங்கே தானே நிற்கிது. ஆமாம், அந்த பைக் அங்கே தான் நிற்கிது. நம்ம இந்த பிரின்சி, நம்ம இந்த கேங், நம்ம இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நம்ம வின் பண்ணுவோம். எனக்கு யாரோட ஓட்டும் தேவையில்லை, நான் மட்டும் போதும். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இந்த கேங், வருஷம் பூரா இந்த கேங் கூட தானே இருப்பேன். அப்போ நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு நான் பேசவே போகிறேன் எல்லாத்துக்கிட்டேயும். காரில் போய் கொஞ்ச நேரம் படுக்கலாம். கேங்
உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும் கேங். அட சொல்றி, நேற்று வச்ச ரேஸ் காம்படிஷனில் பாலு தோத்து போயிட்டான். நான் உனக்கு ஓட் பண்ணேன், ஆனால் அவன் என்னை இப்படி ஏமாத்துவான்னு நான் சத்தியமாக நினச்சே பார்க்கல. ஏ சுமதி, இதே பிரச்சனையே எடுக்காதடி. நான் அப்படித்தான் எடுப்பேன். உனக்கு ஓட் பண்ணது என்னோட பெரிய தப்பாக போச்சு. இதுக்கப்புறமேட்டு எந்த ரேஸ் வந்தாலும் எந்த இது வந்தாலும் நான் உனக்கு ஓட்டே பண்ண மாட்டேன்டி. சி டா. நானே இறங்கி போட்டி போடுறேன். யார் என் கூட போட்டி போட வரீங்க? நான் உன் கூட போட்டி போடுறேன் சுமதி. வா மது ரெட் வெல்வெட், வா மது ரெட் வெல்வெட், நீ என் கூட போட்டி போடு. ரேஸுக்கு போலாமா? போலாம். எனக்கு யாரோட ஓட்டணும் தேவையில்ல. நான் மட்டும் தனியாளா நின்று இது பண்றேன், ஜெயிக்கிறேன். நான் இந்த வண்டியில் போகிறேன். ஹே சுமதி, வாடி பார்த்துக்கலாம். நான் வரேன். நான் ரெடி ஸ்டடி ஸ்டார்ட். வெயிட். சுமதி இது கொஞ்சம் பின் வாங்கியிருக்கு. சரி, முன் வாங்கியிருக்கு, பின் வாங்க. சுமதி கொஞ்சம் பின்னாடி போ. ஓகே ரெடி ஸ்டடி கோ. அச்சோ சீக்கிரம் போகணுமே. அச்சோ கார் வேற சீக்கிரம் போதே. நம்ம வேற விழுந்துட்டோமே. சுமதி விடுறீ. நான் வேற இப்போ போகணும். இன்னும் தள்ளி விட்டல மது. நான் சீக்கிரம் போகிறேன். பைக் வேற கம்மந்துருச்சு, என்னால் எடுக்க முடியல, வெயிட்டாக இருக்கு. அச்சோ இது வேற பின்னால் தள்ளி போதே, ரிவர்ஸில் வர போதே. கடவுளே, என்ன பண்ணுறது? அச்சோ, நான் எப்படியாச்சும் சீக்கிரம் போய் இந்த காம்படிஷனில் ஜெயிக்க போகிறேன். நான் சவால்லாம் விட்டுருக்கேன் வேற. என்ன பண்ணுறது? என்னால் ஒரு என்னால் இது கூட பண்ண முடியலையே. சீக்கிரம் போ. சீக்கிரம் போகணும். விழுந்துட்டேனே. இந்த சுமதி எந்திரிக்கிற கேப்ல நம்ம எப்படியாச்சும் போயிடணும். வண்டி வேற குறுக்கால போதே. எந்திரிக்க முடியல என்னால. சுமதி ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. என் கால் வேற மாட்டிக்கிச்சு இதுல. வண்டிய மேலேயே விழுந்துருச்சு. என்னால எந்திரிக்க முடியல. ஹெல்ப் பண்ணுங்க. யாருக்கு ஹெல்ப் பண்றதுன்னு தெரியலையே. நான் எப்படியாச்சும் கால் மாட்டினாலும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் வின் பண்ணிடணும். கோட்டை தாண்டிட்டேன், நான் வின் ஆயிட்டேன். சரி மதுரை தான் வின்னு. என்னாச்சுன்னு பார்க்கலாம். சுமதிக்கு என்னாச்சு? சுமதி என்னாச்சு? சுமதி